Hello viewers, welcome to Super Brain. Example 8.3 பார்க்கலாம். Find the mean of the following distribution using step deviation method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் டேவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலில் என்ன இங்கே முடியுதோ அதே தான் இங்கே ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி இங்கே என்ன முடியுதோ அதே தான் இங்கே ஸ்டார்ட் ஆகணும், அதாவது கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே ஹரிசாண்டலில் கொடுத்ததை நம்ம வெர்டிக்கலில் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் வெர்டிகலா நான் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ, அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு மிட் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 0வையும் 8ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 8 தான் கிடைக்கும். அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ 8ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணா 24 கிடைக்கும். 24ஐ நமக்கு 2ஆல டிவைட் பண்ணா 12 கிடைக்கும். இப்போ பாருங்க நமக்கு என்ன ஆகுது, 8 ஆட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே 8 ஆட் ஆகிட்டே வரும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே டிஃப்ரென்ஸும் பார்க்கலாம். நமக்கு கிளாஸ் இன்டர்வலுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 8 - 0 8, 16 - 8 8. ஸோ 8 ஆட் ஆகும், அவ்வளோதான். இப்போ 4 கூட 8 ஆட் பண்ணா 12, 12 கூட 8 ஆட் பண்ணா 20, 20 கூட 8 ஆட் பண்ணா 28, 28 கூட ஒரு 8 ஆட் பண்ணா 36, 36 கூட ஒரு 8 ஆட் பண்ணும்போது நமக்கு 44 கிடைக்கும். ஸோ நீங்கள் போட்டது கரெக்டானு செக் பண்ணனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருங்க, லாஸ்ட் வேல்யூ இல்லையா இது, அப்போ இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டி கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இதுவே அசியூம்டு மீன் மெத்தடில் டி கண்டுபிடிக்க எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும்தான். ஆனால் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் என்ன பண்ணணும், டிவைடட் பை சி போடணும். ஓகே, இப்போ ஏ அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு வேல்யூவை இதுலேருந்து அசியூம் பண்ணிக்க போகிறோம், அதுதான் ஏ. சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலுடைய வித்து, அதாவது இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. 8 - 0 8, 16 - 8 8. அதுதான் வந்து இந்த C உடைய வேல்யூ, கிளாஸ் இன்டர்வலுடைய வித்துன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு இங்கே ஏ அப்படின்றது என்னன்னு பாருங்க. நான் இங்கே எழுதுறேன். ஏ வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா இதில் மிடில் வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ மிடில் வேல்யூ அப்படின்னு சொல்லும் போது இங்கே மேலே 2 இங்கே கீழே 2 போச்சுன்னா நடுவில் 2 வேல்யூ வருது. இந்த மாதிரி 2 வேல்யூ மிடில் வரும்போது கீழே இருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க, 28. ஸோ நான் 28 இங்கே நான் வந்து அசியூம்டு மீன் எடுத்துக்கிறேன். சி பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு சியா இருக்கும். இப்போ இது எல்லாமே இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி டியோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி பாருங்க, ஃபர்ஸ்ட்டு டி வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை சி இல்லையா, ஒன்று இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது நமக்கு இங்கே எக்ஸ் உடைய வேல்யூ 4, இது எல்லாமே தான் எக்ஸ் உடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ 4. ஸோ 4 மைனஸ் ஏ வந்து 28 டிவைடட் பை 8. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற சிம்பிள், இது வேற சிம்பிள் இல்லையா. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 24, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் டிவைடட் பை 8 போட்டுக்கலாம். இப்போ 8 டேபிள் இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது வந்து 3 டைம், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, -3 கிடைக்குதா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு எக்ஸ் உடைய வேல்யூ 12. இப்போ இந்த இடத்துல நம்ம 12 போட போகிறோம். அப்போ டி ஈக்குவல் டு 12 மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 28 டிவைடட் பை சி. சி பார்த்தீங்கன்னா 8. ஓகே, ஸோ 28ல் 12 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். ஆனால் பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால -16 டிவைடட் பை 8 போடுவோம். ஸோ இது எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 2 டைமு. மைனஸில் இருக்கிறதுனால -2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இங்கே பாருங்க நமக்கு இங்கே 20 தான் இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இங்கே இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டி ஈக்குவல் டு 20 மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா 28 டிவைடட் பை 8. இப்போ 28லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு 8 வரும். பெரிய நம்பர் டிசிமல் மைனஸ் டிவைடட் பை 8 போடும்போது நமக்கு எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 1 டைம். அப்போ -1 அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 28. இந்த இடத்துல நம்ம 28 - 28 போடுவோம். ஏ உடைய வேல்யூ 28. இப்போ 28 - 28 என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன ஆகும், 0. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0 வந்துருச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ தான் அப்படியே ரிவர்ஸில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ரிவர்ஸில் அப்படியே ப்ளஸில் எழுதணும். ஓகே, இதெல்லாம் மைனஸில் வந்தது இல்லையா, இப்போ நமக்கு எல்லாமே ப்ளஸில் வரும். ஸோ இங்கே 1 இங்கே 2 வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதுதான் வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி. எஃப்டின்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த டியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மைனஸில் இருக்கா, அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். 10 3s என்ன ஆகும், 30 கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ்ல இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். 22s are 40 வந்துடும். நெக்ஸ்ட் இதுலயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கிறேன். 14 into 1 வந்து 14 வந்துடும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 18 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 18 வரும். 22 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 44 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சமேஷன் எஃப்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சமேஷன்னா ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? எஃப்டி ஆட் பண்ணணும். இங்கே இருக்கிற எஃப்டி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். 30யும் 40யும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 70 வருமா? 70 கூட 14 ஆட் பண்ணால் 84 வரும். ஆனால் அது மைனஸில் இருக்கிறதுனால -84 நான் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் இல்லையா? 44ம் 18ம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 62 வருது. ஆனால் இது வந்து +62 இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ மைனஸ் தான் வரப்போகுது. 4ல 2 போச்சுன்னா 2, 8ல 6 போச்சுன்னா 2. அப்போ -22 வருதா? அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி சமேஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிக்கலாமா? 4 + 6 வந்து 10, 10 + 8 வந்து 18, 18 + 2 வந்து 20. பேலன்ஸ் 2 3 5 6 7 8 10 100 வருது. ஓகே, இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல மீனோடைய ஃபார்முலாவை எழுத போகிறேன். A + summation FD divided by summation F. இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? இது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அசியூம்டு மீன் மெத்தோடைய ஃபார்முலா. ஆனால் இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்டூ சி போட போகிறோம். ஏன்னா இங்கே டிவைடட் பை சி போட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? இன்டூ சின்னு போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை மறக்காமல் போடுங்க. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் சி வரும் நமக்கு. ஓகே, இப்போ ஏ உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 28 + summation FT கண்டுபிடிச்சிட்டோம் -22 divided by summation F பார்த்தீங்கன்னா 100. இங்கே மைனஸ் இருக்குதுனால நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இன்ட்டு C உடைய வேல்யூ 8. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது ரெண்டுமே நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 4 டேபிளில் 100 வந்து 25 டைம்ஸ். அதனால வச்சுக்கோங்க. 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 25 × 4 வந்து 100 வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுவும் 4 டேபிளில் 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ இது வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த 28 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆகும். 22 × 2 வந்து 44 ஆகும். டிவைடட் பை 25 கிடைக்கும். ஸோ இந்த 44 வந்து நான் 25ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இது 2 டைம்ஸ் போட்டால் 50 ஆகிடும் 25க்கு. ஸோ 1 டைம் தான் நான் வந்து போட முடியும். இதுலேருந்து இது சப் பண்ணும்போது 4ல் 5 போகாதா, இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 3 ஆகும், இது 14 ஆகும். ஸோ 14ல் 5 போச்சுன்னா நமக்கு 9 வரும். 3ல் 2 போச்சுன்னா 1 வரும். அப்போ எவ்வளோ ஆகுது? 19 இருக்கா? இதை விட இது சின்ன நம்பரா? அதனால நான் இங்கே டாட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 25 டேபிளில் இது எத்தனை டைம் போட முடியும்? 4 டைம் போட்டால் 100. அப்புறம் வந்து 5 டைம் போட்டால் 125. 6 டைம் போட்டால் 6 டைம் போடும்போது நமக்கு 150 வரும். 7 டைம் போட்டால் 175. 8 டைம்ஸ் போட்டால் 200 வந்துடும். உங்களுக்கு தெரியும் 25 அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டைம்ஸ் போட்டால் 200. இது வந்து 200 விட சின்ன நம்பர். அப்போ எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 7 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். 175 வருது. 25 × 7 வந்து 175 வருது. ஸோ நான் 7 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். ஸோ 0ல் 5 போகாதான், இங்கேருந்து பார பண்ணும்போது 8, இங்கே 10. 10ல் 5 போச்சுன்னா 5, 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ 15 வந்து இதை விட சின்ன நம்பர். ஆல்ரெடி டாட் வச்சிட்டோம். ஸோ நான் 0 சேர்த்துக்கிறேன். 150 எத்தனை டைம்ஸ் வரும்? நமக்கு 6 டைம்ஸ் வந்து 150 கிடைக்கும் 25 டேபிளில். ஸோ 6 டைம்ஸ் வந்து 150. அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.76 கிடைக்குதா? ஸோ இந்த 28 அப்படியே வரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த வேல்யூக்கு தான் நான் 1.76 போட போகிறேன். இப்போ 28ல் இருந்து 1.76 தான் சப் பண்ண போகிறேன். ஸோ 28 ஹோல் நம்பர்னால லாஸ்ட்டில் 0 வச்சு ரெண்டு 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் 1.1 இங்கே போடணும், பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க, 76 இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப் பண்ண போகிறோம். ஆட்லாம் பண்ணிடாதீங்க, சப்பு தான் பண்ண போகிறோம். அதனால 0ல் 7 போகாதா, சாரி 6 போகாதா? அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து வர போகும்போது 7 ஆகும், இது 10, அப்புறம் 9 ஆகும், இது 10. 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 7 போச்சுன்னா 2, இந்த டாட்டுக்கு நேராக டாட்டு, 7ல் 1 போச்சுன்னா 6, அப்புறம் இங்கே 2. அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 26.24ன்னு கிடைக்குது எக்ஸ் பாருடைய வேல்யூ, அதாவது மீனுடைய வேல்யூ. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.